ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய பழமையான வீடு இருந்தது. அந்த வீட்டை எல்லோரும் அருணாச்சலம் வீடு என்று அழைப்பார்கள். அது ஒரு சாதாரண வீடு இல்லை. அந்த வீட்டில் 4 தலைமுறைகள் சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தின் தலைவன் அருணாச்சலம் தாத்தா. அவருடைய வாழ்க்கை முழுவதும் குடும்பத்தை ஒன்றாக வைத்திருப்பதற்காகவே செலவழித்தவர். அந்த வீட்டில் காலை 5 மணிக்கே வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும். பாட்டி சமையலறையில் காபி தயாரிப்பார். அந்த காபியின் வாசனை வீட்டின் எல்லா அறைகளிலும் பரவிவிடும். பாட்டி மெதுவாக குழந்தைகளை எழுப்புவார். லதா, எழுந்து வா, பள்ளிக்கு தாமதம் ஆகுது என்று சொல்லும்போது லதா இன்னும் போர்வையில் மறைந்து, இன்னும் 5 நிமிடம் பாட்டி என்று சொல்வாள். அந்த வீட்டில் குழந்தைகள் ஓடுவது, சிரிப்பது, சண்டை போடுவது எல்லாம் தினசரி நிகழ்வாக இருந்தது. அருணாச்சலம் தாத்தாவுக்கு குழந்தைகளுடன் பேசுவது மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு காலையிலும் அவர் வீட்டின் மாடத்தில் அமர்ந்து பழைய கால கதைகளை சொல்லுவார். நாங்கள் சிறிய வயதில் இருந்தபோது மின்சாரம் கூட இல்லை, விளக்கு வைத்து தான் படித்தோம் என்று சொல்லும்போது குழந்தைகள் ஆச்சரியமாக கேட்பார்கள். அந்த கதைகள் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது. ஒருநாள் கார்த்திக் மற்றும் சரவணன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். பேட் யார் பயன்படுத்த வேண்டும் என்று சண்டை ஆரம்பித்தது. இது என் பேட் என்று கார்த்திக் சொன்னான். நான் தான் முதலில் எடுத்தேன் என்று சரவணன் கோபமாக பதில் சொன்னான். அந்த சிறிய சண்டை பெரியதாக மாறியது. அதை பார்த்த தாத்தா இருவரையும் அழைத்தார். பேட் முக்கியமா இல்ல அண்ணன் தம்பி முக்கியமா என்று கேட்டார். அந்த ஒரு கேள்வி இருவரையும் அமைதியாக்கியது. சில நிமிடங்கள் கழித்து கார்த்திக், சாரி சரவணா என்று சொன்னான். சரவணனும் சிரித்து, நாளைக்கு நீ பேட் எடுத்துக்கோ என்றான். அந்த குடும்பம் இப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் ஒரு நாள் பெரிய சோதனை வந்தது. அருணாச்சலம் தாத்தாவின் நிலத்தை வாங்க ஒரு பெரிய கம்பெனி வந்தது. அவர்கள் மிக பெரிய பணம் கொடுக்க தயாராக இருந்தார்கள். ராமசாமி அந்த வாய்ப்பை நல்லதாக நினைத்தார். இந்த பணம் எடுத்தால் நம்ம வாழ்க்கை மாறிடும் என்றார். ஆனால் சிவசாமி அதற்கு எதிராக பேசினார். அப்பா வைத்த நிலம், அதை விற்கக்கூடாது என்றார். அந்த நாள் அந்த வீட்டில் பெரிய வாதம் ஏற்பட்டது. குடும்பத்தில் முதல் முறையாக அந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு வந்தது. குழந்தைகள் கூட அமைதியாக இருந்தார்கள். அந்த இரவு தாத்தா எல்லாரையும் ஒன்றாக அழைத்தார். அவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். நிலத்தை விற்றால் பணம் வரும், ஆனால் குடும்பம் பிரிந்தால் அந்த பணம் எதற்கும் பயன்படாது என்றார். அந்த வார்த்தைகள் எல்லோரையும் யோசிக்க வைத்தது. சில நேரம் யாரும் பேசவில்லை. இறுதியில் ராமசாமி எழுந்து, அப்பா, நான் தவறாக நினைத்தேன், நிலம் விற்க வேண்டாம் என்றார். அந்த நேரத்தில் அந்த குடும்பம் மீண்டும் ஒன்றாக ஆனது. காலம் மெதுவாக சென்றது. அந்த வீட்டில் வளர்ந்த குழந்தைகள் எல்லாம் பெரியவர்கள் ஆனார்கள். கார்த்திக் இன்ஜினியராக ஆனான். லதா மருத்துவராக ஆனாள். அரவிந்த் ஆசிரியராக ஆனான். மீனா ஓவியராக பெயர் பெற்றாள். சரவணன் கிரிக்கெட்டில் மாநில அளவில் விளையாட ஆரம்பித்தான். அவர்கள் எல்லோரும் வேறு வேறு நகரங்களில் வாழ ஆரம்பித்தாலும் ஒரு பழக்கம் மட்டும் மாறவில்லை. ஒவ்வொரு தீபாவளிக்கும் அவர்கள் எல்லோரும் அந்த பழைய வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். அந்த வீட்டின் முன்பாக பட்டாசுகள் வெடிக்கும் சத்தம், குழந்தைகளின் சிரிப்பு, குடும்பத்தின் மகிழ்ச்சி, இவையெல்லாம் அந்த வீட்டை இன்னும் உயிரோடு வைத்திருந்தது. பாட்டி ஒரு நாள் மெதுவாக சொன்னார், உங்கள் தாத்தா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். அதற்கு கார்த்திக் சிரித்து, அவர் இன்னும் நம்மோட இருக்கார் பாட்டி, இந்த வீட்டுல, இந்த குடும்பத்துல என்றான். அந்த வீட்டை எல்லோரும் அமைதியாக பார்த்தார்கள். அது ஒரு வீடு மட்டும் இல்லை, அது ஒரு குடும்பத்தின் அன்பும் நினைவுகளும் நிறைந்த உலகம்.